வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் சூப்பர்மேன் இஷ்யூ நம்பர் 3. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது இஷ்யூ நம்பர் 1 and 2 ரெண்டுமே ஒரே ஃப்ளோவான கதை தான். ஸோ அதனால ரீகேப்ல அது ரெண்டுத்தையுமே ஒன்னாவே பார்த்துருவோம். அதாவது பிரசன்ட் டைம்ல பூமியில இருக்க பிரேசில் நாட்டை சேர்ந்த மக்களுக்கு நம்ம சூப்பர்மேன் உதவி பண்ணிருப்பாரு. ஏன்னா லாசோஸ்காப் அங்க இருக்கிற பொதுமக்களை வச்சு வைரஸ் சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனா அவங்க செய்யற வேலைக்கு சரியான பணத்தை கொடுக்காம அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சூப்பர்மேன் அவங்களுக்காக வேலை பண்ணிருப்பாரு. அதாவது அந்த சுரங்கத்துல இருக்கிற எல்லா வைரத்தையுமே நம்ம சூப்பர்மேன் மைன் பண்ணிருப்பாரு. பட் அந்த ஒமேகா மேன் தான் இந்த வேலையை பண்ணிக்கிறானுங்கிறது லாசோஸ்காப் தெரிஞ்சு அந்த இடத்துல மொத்தமா படையோட இறங்கிருப்பாங்க. அதாவது இந்த காமிக்ல நம்ம சூப்பர்மேனை ஒமேகா மேன் தாங்க மென்ஷன் பண்றாங்க. சோ இப்போ நம்ம ஒமேகா மேனை தான் பிடிக்கிறதுக்காக லாசோஸ்காப் மொத்தமா வந்திருக்காங்க. அண்ட் அதுல ஒரு டீமோட ஹெட்டா தான் நம்ம லூயிஸ் லேன் வந்திருப்பாங்க. அண்ட் லூயிஸ் லேன் மட்டும் தான் நம்ம சூப்பர்மேனை கிட்ட நெருங்கி தன்னோட கையோடவே சூப்பர்மேனை ஹேண்ட்கஃப் பண்ணிப்பாங்க. சோ அதனால நம்ம சூப்பர்மேன் இப்ப தப்பிக்கலாம்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா இப்ப நம்ம சூப்பர்மேன் பறக்க ட்ரை பண்ணா லூயிஸ் லேனோட கை தனியா வந்துரும். சோ அதனால லூயிஸ் லேனுக்கு எதுவுமே ஆகாம அந்த இடத்துல லூயிஸ் லேனை தூக்கிக்கிட்டு தான் தப்பிச்சிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம லூயிஸ் லேனோட மைண்ட்ல ஒமேகா மேன்ங்கிறவன் நமக்கு எதிரானவங்கிறது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு போல. சோ அதனால 2-3 இடத்துல நம்ம சூப்பர்மேனை ஃபயர் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது எந்த இடத்துல மாறும்னா நம்ம சூப்பர்மேனை பிடிக்கிறங்கிற பேர்ல லாசோஸ்காப் அங்க வசிக்கிற பொதுமக்களோட இடத்தை நாஸ்தி பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த இடத்துல தான் சூப்பர்மேன் தான் தப்பிக்கிறதை விட்டுட்டு அங்க இருக்கிற பொதுமக்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிருப்பாரு. லைக் ஒரு சைடு லூயிஸ் லேனை தூக்கிக்கிட்டு இன்னொரு சைடு பொதுமக்களை காப்பாத்திட்டு இருப்பாரு. அண்ட் அதே சேம் இடத்துல தான் நம்ம லூயிஸ் லேனுக்கும் இந்த ஒமேகா மேன் நமக்கு எதிரானவன் கிடையாதுங்கிறது புரிய வந்திருக்கும். அண்ட் லூயிஸ் லேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூப்பர்மேனை ஒமேகா மேன் இல்லாம சூப்பர்மேன் மென்ஷன் பண்ணிப்பாங்க. தென் பொதுமக்கள் எல்லாருமே காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம சூப்பர்மேனோட கிரிப்டான் சூட்ல இருக்க சோல் ஏஐ நம்ம சூப்பர்மேனுக்கும் லூயிஸ் லேனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஹேண்ட்கஃபை கட் பண்ணிடும். அண்ட் கட் பண்ண அடுத்த நிமிஷமே நம்ம சூப்பர்மேனும் அங்க இருந்து தப்பிச்சிருவாருங்க. பட் பூமியில பிரசன்ட் டைம்ல இது நடந்துட்டு இருக்கும் போதே நமக்கு பேரலா கிரிப்டான் உலகம் எப்படி அழிவை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதே காட்டுவாங்க. அதாவது கிரிப்டான் உலகத்துல சயின்ஸ் லீக்னு சொல்லக்கூடிய எலைட் மக்கள் அந்த கிரிப்டானோட நிலப்பகுதிக்கு அடியில இருக்க சன்ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க தோண்ட ஆரம்பிச்ச அதே சுரங்கத்துல இருந்தே கிரிப்டனைட் லாவா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த கிரிப்டனைட் லாவா அந்த சுரங்கத்துல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கும். சோ கிரிப்டோனியனுக்கு கிரிப்டனைட் வீக்னஸ் என்ன? சோ இப்படிதான் அந்த மொத்த கிரிப்டான் உலகமோ கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இந்த விஷயத்தை நம்ம ஜெரால் ஆரம்பத்திலேயே நோட் பண்ணிட்டு நம்ம லாரா கிட்ட வந்து சொல்ல அதுக்கு லாரா இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி கிரிப்டான் வந்து வெளியேறது மட்டும் தான் சொல்லிடுவாங்க. அண்ட் அதுக்காக அவங்க ஒரு விதமான நானோடெக் சூட் மாதிரி தான் உருவாக்கிப்பாங்க. ஆனா அது லாவா ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் அந்த சூட் நினைச்சா என்னவா வேணா மாற முடியும். அண்ட் அதுதாங்க நம்ம சூப்பர்மேனோட கிரிப்டனைட் சூட். பட் அதை உருவாக்குறதுக்கு சேம் அதே சன்ஸ்டோன் தான் தேவைப்படுது. ஆனா அதை நம்ம ஜெரால் அந்த எலைட் மக்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லிருப்பாருங்க. சோ இப்படிதான் இஷ்யூ நம்பர் 2 முடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இஷ்யூ நம்பர் 3ல பார்க்க போறோம். பட் நான் இந்த ரீகேப்ல எல்லா விஷயத்தையுமே ரொம்ப 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 சிம்பிளா சொல்லிருப்பேன். பட் அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நான் இஷ்யூ நம்பர் 1 and 2 மேல டிராப் பண்றேன். தேவையானவங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நம்ம 6 வருஷம் பின்னோக்கி கிரிப்டான் உலகத்துக்கு தான் போறோம். அண்ட் அங்க நமக்கு கேல தான் காட்டுறாங்க. அண்ட் கேல் ஸ்கூல்ல கொஞ்சம் மக்கு பையனா தாங்க இருக்கா. ஏன்னா அவன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் போல சயின்ஸ் லீக் லூமினேட்ல இருந்து அவனோட ரிப்போர்ட் எழுதாம அவனோட சொந்த வார்த்தைகளால ரிப்போர்ட் எழுதியிருப்பான். சோ அதனாலதான் சயின்ஸ் லீக் சேர்ந்தவங்களாம் அவனோட கிரேடை குறைக்கிறாங்க. சோ இங்க நம்ம கேலோட லாகில் ட்ரைனிங்கை காட்ட பேக்ரவுண்டா நரேட்டிவா நம்ம கேல் கிரிப்டானோட சின்ன பையனா இருக்கும்போது இந்த லாகில் ட்ரைனிங் அகாடமில நான் ஒரு சோம்பேறின்னு சொல்லப்பட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூலு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த சயின்ஸ் அகாடமியில் எனக்கு போதுமான அளவுக்கு கிரேட் இல்லை அப்படின்னு நம்ம கேல் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம கேலோட கிளாஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் நம்ம கேல் ஏதோ ஒன்று சொல்கிறான், ஆனால் தூங்கிக்கிட்டே சொல்கிறான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கிளாஸோட டீச்சர் கேல் உன்னோட ரிப்போர்ட் இங்கே யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால் கிளாஸ் முடிஞ்சதும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் கேல் அதை பற்றிலாம் எதுவுமே கண்டுக்காம கிளாஸ் முடிஞ்சதும் போயிட்டு கிரிப்டோட விளையாட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு அது தேவையே இல்லை. அதாவது இந்த லேபர் கிட்டலேயே ரெட் லான்ச்லேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு இருக்க அந்த 2 நண்பர்கள் அங்கே தான் இருக்காங்க. அதுவும் எனக்கு நடக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நாங்கள் எங்களோட நாட்களை கிரிப்டானோட கண்ட்ரி சைடில் இருக்க பர்பிள் பாரிஸையும் ரோலிங் பிங்க் ஹில்ஸும் சுற்றி பார்க்க தான் கழிச்சோம். ஆனால் அதுதான் என்னோட சொந்த இடம். ரொம்ப அமைதியா அழகா இந்த நகரங்கள்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க அந்த இடம் தான் நான் எப்பயுமே விரும்புற என்னோட வீடு அப்படின்னு கேல் சொல்லும் போது அந்த இடத்த காட்டுவாங்க. அதுதான் ராவ் மவுண்டன்ஸ். பாக்குறதுக்கு ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ராவ் மவுண்டன்ஸ்ங்க. ஆனா அப்ப நம்ம லாரா கேல் கிட்ட நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம் கேல். ஆமா நீங்க அந்த டெலனாக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? நான் கண்டிப்பா சொல்றேன், அதை வச்சு இங்க இருந்து நம்மளால வேகா வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம கேல் சொல்லிப்பான். அதாவது டெலஸ்கோப் தாங்க டெலனாக்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்டதுமே நம்ம ஜெரால் கேல் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் சார். அதாவது உன்னோட டீச்சர் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துக்குது அப்படின்னு நம்ம ஜெரால் சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம கேல் சந்தோஷத்தில் ஆம்பாட்டுன்னு பேசிட்டு இருப்பான். நாளைக்கு நம்ம எங்க மீன் பிடிக்க போலானுங்கிறத பற்றி பேசலாமா? எனக்கு கொஞ்ச நாளாவே கோகுலேக்கில் சரியா மீன் கிடைக்க மாட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நம்ம போச்சுடா கேல், உனக்கு தெரியல, நீ அப்படி பண்ணனா 3000 ஆண்டுகளா இருக்க கிரிப்டோனியன் பாரம்பரியத்தை நீ அவமதிக்கிறன்னு அர்த்தம். நீ உன்னோட ரிப்போர்ட் எழுதுறதுக்கு சயின்ஸ் லீகோட லுமினேட்டத்தை பயன்படுத்தாம அதுக்கு பதிலா நீயே அதை எழுதுறதா சொல்றாங்க. எனக்கு தெரியும், ஆனா என்னால முடியல. ஏன்னா என்னோட வார்த்தைகள் தான் என்ன சந்தோஷப்படுத்துது.
வெறும் வார்த்தைகள் தான். ஆனா அது உன்னோட கிரேட்ஸை பாதிக்கும். ஸ்கூல்ல சில பிரச்சனைகளை கொண்டு வரும். நானும் உன்னோட அம்மாவும் இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்ல. ஆனா கடைசியா சொல்ல போனா உன்கிட்ட நாங்க சொல்லணும்னு விரும்புறது ஒரே விஷயம் தான் கேல். கீப் இட் அப். என்ன உண்மையிலே வா. ஆமா கேல், உன்னோட கிரேட்லாம் என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஏன்னா நீ தான் இந்த உலகத்துல ரொம்ப புத்திசாலியான அக்கறை உள்ள குழந்தை. அதனால உன்னோட பாதையை நீயே கண்டுபிடிப்பன்னு நாங்க நம்புறோம். ஆனா இந்த சயின்ஸ் லீகோட வழிக்கு எதிராக இருக்கிற பாதை ரொம்பவே சுலபமா இருக்கும்னு எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது உனக்கே நல்லாவே தெரியும் அது அப்படி இருக்காதுன்னு. ஆனா வாழ்க்கையில நம்ம பேஷனை பின்தொடர்ந்தே இருக்கணும் கேல். அது எங்க கூட்டு போனாலும் சரி, அதை முழு மனசோட எவ்வளவு விலை கொடுத்தாவது செய். ஏன்னா நான் உறுதியா சொல்றேன், அப்போ உன்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அது என்னவாவே இருந்தாலும் அது என்னை எங்க கூட்டிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? இங்க அப்படின்னு நம்ம கேல் சொல்லும் போது தான் அந்த ரோலிங் பிங்க் ஹில்ஸை காட்டுறாங்க. ஆனா ஜெரால் அதை கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே நடந்து போயிடுவாருங்க. ஸோ அதனால கேல், அப்பா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல கேல், நீ அப்படி எதுவும் சொல்லல. ஏன்னா உங்க அப்பா செய்யறதுக்கு சில வேலைகள் இருக்குது. அதனால நம்ம டென்ட் செட்டப் பண்ணுவோம். ஓகே அப்படின்னு நம்ம லாரா சொல்லும் போது தான் ஜெரால் எதுக்காக போனானுங்கிறதே காட்டுறாங்க. அதாவது இந்த மொத்த ரா மவுண்டன்ஸும் ரெட் ஸ்டோனால தான் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் ஜெரால் போயிருக்காரு. ஏன்னா அதை வச்சு தான் அந்த கிரிப்டோனைட் சூட்டை பில்ட் பண்ண முடியும். அதனால தான். அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா நம்ம கேல், இந்த ரா மவுண்டன்ல நாங்க எத்தனை வாட்டி கேம்பிங் பண்ணிருக்கோம். ஆனா இந்த ட்ரிப் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதுவும் என்னோட அப்பா அதிக நேரம் சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மவுண்டன்லயே தான் இருந்தாரு. அண்ட் அதோடவே இரவு நேரத்துல என்னோட அப்பா அம்மா அழுகிறத என்னால கேட்க முடிஞ்சது. ஆனா இது எல்லாமே என்னோட அப்பா வேலை பண்ண அந்த சுரங்க விபத்துல இருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா அப்பத்துலேருந்து என்னோட அப்பா ரொம்பவே விலகியும் ரொம்பவே கவனக்குறைவோட தான் இருக்காரு. அதுவும் இந்த ரே மவுண்டன்லேருந்து வந்த நாள்லேருந்தே என்னோட அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே வேலையில மூழ்கி இருக்காங்க. அதாவது என்னோட அம்மா எப்பயுமே அவங்களோட கராஜில் ஏதோ ஒன்றத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்னோட அப்பா சுரங்க வேலைக்கு போகாத நாளெல்லாம் அவர் தன்னோட வேலையை வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படின்னு நம்ம கேலோட நரேட்டிவ் போயிட்டு இருக்கும் போதே இங்க நம்ம லாரா எதுக்கோ பாதுகாப்புக்காக நமக்கு சன்ஸ்டோன் இன்னும் தேவைப்படும். ஆனால் லாரா நமக்கு அதிக நேரம் இல்லை. ஏன்னா என் கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அவங்களால மறுக்க முடியாது. ஏன்னா என்ன நடக்க போதோ அது சில மாதங்கள்லயும் நடக்கலாம், சில நாட்கள்ல கூட நடக்கலாம். ஆனா நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால என்னோட கண்டுபிடிப்பையும் உன்னோட டிசைன்ஸையும் நான் சயின்ஸ் லீக்குக்கு எடுத்துட்டு போயே ஆகணும். எனக்கு தெரிஞ்சா நீங்க அதை முயற்சி பண்ணி ஆகணும்னு. ஆனா கிளேரெக்ஸ் உங்களை கேலி செஞ்சு அந்த இடத்துல இருந்து வெளியில அனுப்பும் போதும் இல்ல உங்களை மத துரோகின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம உருவாக்கின எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறதுக்காக வருவாங்க. ஆனா நம்மளோட கருத்தை மதிக்காதவங்களுக்கு இனிமேலும் பாவம் பார்க்க முடியாது. லாரா நீ சொல்றது கிரிப்டோ என்னாச்சு பாய் அப்படின்னு சொல்ல பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா நம்ம கேல் கிரிப்டானோட ப்ரூட்டல் ரெட்ஸன் கீழே வளர்ந்ததுனால ஆபத்து எப்பயுமே நிறைஞ்சே தான் இருக்கும். அதாவது வைரங்கள் நிறைஞ்ச சூறாவளி, சுட்டெரிக்கிற மழை, அப்புறம் ஒரு நகரத்தையே முழுங்கி மென்னு துப்பின எச்சையை போல ஒரு கண்ட தொலைவுக்கு நிலசரிவுன்னு ஆபத்து எப்பயுமே நிறைஞ்சே தான் இருக்கும். ஆனா இது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அப்படின்னு நரேட்டிவ்ல சொல்லும் போதே இந்த இடத்துல ஒரு முயல் இறந்து போயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதை பார்த்தது கேல், அதுக்கு என்னாச்சு கிரிப்டோ நீ எதுவும் அப்படின்னு கேல் சொல்லும் போது காட்டுவாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட உயிரினங்கள் கிரிப்டனைட் டாக்ஸினால இறந்து போயிருக்கும். அண்ட் இப்ப அகைன் நம்ம கேலோட நரேட்டிவ் கண்டினியூ ஆகுது. கிரிப்டான் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒண்ணு. நான் ரொம்பவே ஒரு அமைதியான குழந்தையா தான் இருந்தேன். என்னோட கிரிப்டோவையும் என்னோட அம்மா அப்பாவை தவிர வேற யாருக்கிட்டையுமே நான் ஐ கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன். ஆனா எல்லாத்தையும் மாத்துற மாதிரி ஒரு கதையோட திருப்பு முனையில நான் நிற்கும் போது எனக்குள்ள ஒன்று திறந்தது. கிரிப்டோ என்னோட வண்டியை நான் எங்க விட்டேன்? ரெட்லாண்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளோட பயிர்களும் அவங்களால சொல்லவே முடியாத காரணங்களால ஒரே இரவுலேயே இறந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற விலங்குகளும் ரொம்ப விசித்திரமாக நடந்துக்க ஆரம்பிச்சுது. அதாவது ஹர்ட்ஸ் ஆஃப் ஜோட்ஸ்லாம் அதுங்களே கிளிஃப்லேருந்து குதிச்சிடுது. அப்புறம் கோகோ லேக்கில் இருக்கிற எல்லா மீன்களும் இறந்து போயிருந்தது. அப்புறம் ஃபயர் ஃபால்ஸ் எல்லாம் எரியிற நரகமாகவும் 1000 ஆண்டுகளாக தங்கங்களை கக்கிட்டு இருந்த அந்த பழங்கால எரிமலைகள் எல்லாம் தங்கப்புண்களால் மூடப்பட்டிருக்குன்னு அங்கே இருந்த மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டேண்டாவு கோஸ்ட்லேருந்து எல்லா பேர்ல் டைவர்ஸும் உயிரோட பாயில் ஆன நிலைமையில சர்ஃபேஸில் மிதந்துட்டு இருந்ததா சொன்னாங்க. ஆனால் ஒருவேளை இந்த கிரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை இந்த மண்ணில் கை வைக்கிறவங்களால தான் முதல்ல உணர முடியும். ஆனால் இது எல்லாத்தையுமே அஃபிஷியல் சயின்ஸ் லீக்கோட நியூஸ் ஃபீல்டில் இதில் ஆச்சரியப்படுத்துக்கலாம் எதுவும் இல்லை. இது ஒரு சாதாரண நேச்சுரல் கேஸ் லீக்கிங் தான். அதாவது இது ஒரு ஐசோலேட்டட் ப்ராப்ளம்னு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னோட கிளாஸோட ட்ரிப்புக்காக நான் கேண்டவருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்க வழியில் நான் பார்த்த எல்லாத்தையுமே எழுதினேன். அதாவது நான் ரெட்லாண்ட்ஸில் பார்த்த எல்லாத்தையுமே நான் எழுதினேன். ஆனால் நான் என்னையே தடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கதையை ஸ்கூல் போர்டு நியூஸ் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டேன். ஆனால் நான் கேண்டோ ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கதையை ஸ்கூல் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் என்னோட டேப்ல இருந்த எல்லா நோட்ஸையும் சேர்த்து தான். அண்ட் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஆனால் அந்த மீட்டிங்க்கு நாங்கள் போக போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம கேலோட ப்ரொஃபஸர், வெல்கம் டு த ஹால்ஸ் ஆஃப் ஹை விஸ்டம் சில்ட்ரன்ஸ். உங்களில் பல பேர் ஒரு நாள் இங்கே தான் வேலை செய்ய விரும்புவீங்கன்னு
நான் நம்புறேன். அப்போ யாரெல்லாம் சயின்ஸ் லீக்குக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்க இருந்த எல்லா பசங்களும் கை தூக்கி இருப்பாங்க. ஆனா நம்ம கேல தவிர. தென் அந்த ப்ரொஃபசர் அந்த இடத்த சுத்தி காட்டுறதுக்காக அங்க இருந்த பசங்க எல்லாருமே கூட்டிட்டு போக அப்ப நம்ம கேல் அந்த குரூப்ல இருந்து தனியா வந்துருவான். தரையில இருந்து இவ்வளவு உயரத்துக்கு யார் தான் அந்த வேலை செய்ய விரும்புறாங்க அப்படின்னு கேல் கேட்கும் போது அப்பா அவனுக்கு பின்னாடி இல்ல என் மேல அந்த கையிடுங்க, நான் உங்களை பார்த்தே ஆகணும். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் ஒரு ஜியோலாஜிக்கல் இன்ஜினியர், அதனால நான் என்ன சொல்றேன் எனக்கு நல்லாவே தெரியும், உங்க உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஜெரால் சொல்லிட்டு இருக்க அங்க இருந்த காட்ஸ்லாம் நம்ம ஜெராலை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப அங்க இருந்த ஒரு காட் அறிவியல் மத துரோகமோ லாகிலோட அதிகாரியை அச்சுறுத்தி இருக்க, உன்னை எப்ப வேலையில இருந்து தூக்கணும்னு உனக்கு தெரியாதுல்ல வேலைக்காரா, லெட்ஸ் கோ. இல்ல அப்படி பண்ணக்கூடாது, நான் கிளாரிஸ் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெரால் எப்படியாச்சும் போகதா பாக்குறாரு. ஆனா அதை நம்ம கேல் பாத்துறாங்க. அப்பா கேல், அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? கேல் நீங்க வந்து வீட்டுக்கு போய் ஆகணும், போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லு. நான் அந்த நிமிஷம் ஒன்று வரத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட குரல் நான் உயர்த்தினதே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல எங்க அப்பா விட்டு தள்ளிப்போங்க, ஏன்னா என்னோட கை வலிக்கிற அளவுக்கு என்னோட கையை நான் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு கோவப்பட்டு ஒரு விதமான குழப்பத்திலே தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு தெளிவா எதுவுமே தெரிஞ்சதில்ல. ஓடி போயிடு கேட். ஆனா அந்த நிமிஷம் நான் ஒரு உதவியற்றவனா இருந்தேன். ஏன்னா என்னோட அப்பாவை அவங்க இழுத்துட்டு போகும்போது நான் அழுது போனமுனே தவிர அந்த இடத்துல நான் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால செய்ய முடியாத அந்த ஒரே காரியம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு நம்ம கேல் நரேட்டிவா சொல்ல, இங்க நம்ம கேல் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம லாரா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதை கேட்டது நம்ம லாரா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேள் கேல், இந்த வாட்டி நீ என் கூட தான் இருக்க போற. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்ததுன்னா நீ உன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு எவ்வளவு வேகமா இங்க வர முடியுமோ அவ்வளவு வேகமா இங்க வந்துரு. அண்ட் வந்ததுமே நேரா கராஜ்குள்ள போயிட்டு சோலை கூப்பிடு, சரியா? சரி, ஆனா சோல் யாரு? ஹலோ, நான் தான் சோல். உங்களுக்கு எந்த விதத்துல நான் உதவி பண்ணணும் அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நான் சொன்னதை மட்டும் செய் கேல். சரி, ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கம்மா? உங்க அப்பாவை திரும்ப கூட்டிட்டு வரேன். ஜார் ரெட்லாண்ட சேர்ந்த சொரங்க தொழிலாளி. அவன் இங்கதான் இருக்கான். ஏன்னா மத துரோக சந்தேகத்துல இவன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கான். அப்புறம் இதுதான் அவன் மகனா, தன்னை என்ன ஒரு ரைட்டர் நினைச்சிட்டு இருக்கானா என்ன? இவன் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்புறம் நீங்க ஏன் ஜஸ்ட் ஒன்னா வந்து ஜொரால் எங்க இருக்கீங்க, அவரை கண்டுபிடி கிரிப்டோ அப்படின்னு நம்ம லாரா தாங்க அங்க வந்திருக்காங்க. அண்ட் கூடவே நம்ம கிரிப்டோக்கும் அந்த டஸ்ட் கேப்ப போட்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதை பார்த்ததுமே அங்க இருந்து ஒரு காட் தாக்குதலை நடத்திருக்கிறது ஒரு பொண்ணும் அவளோட நாயம் தான். அண்ட் அவ கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விதமான ப்ரொஜெக்ட் எல்லாம் தெரியுது. அது லாவா, அவளோட கண் லாவாவை வெளியிடுது. முதல்ல இந்த ஆர்முறை அமலந்திடு அப்படின்னு அவனுங்க சயின்ஸ் லீக் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை கேட்டுதான் அந்த சயின்ஸ் லீக் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என லுமினேரியம் அறிவிக்கிறது. அதனால் தண்டனையை வழங்குங்கள். காப்பி தட் கமென்சிங் இலீத்தல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல ஏகப்பட்ட வெப்பன்ஸ் நம்ம லாராவை தாங்க அடிக்க வருது. அண்ட் அப்ப நமக்கு அப்படியே ஜெராலா தான் காட்டுறாங்க. என்ன நடந்தது? கிரிப்டோ லாரா எங்க? இல்ல அவ அததான் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் சொல்லிடாத. இங்க நம்ம லாரா அங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளந்து எடுத்துட்டு டைரக்டா நம்ம ஜெரால் கிட்ட தாங்க வந்திருப்பாங்க. ஆனா அப்ப லாராவை பார்த்த ஜெரால், ஹே இரு, இந்த சூட் வேலை செய்யுது போல, நீ ஒரு முட்டாள், பட் இருந்தாலும் வா வீட்டுக்கு போலாம் மை லவ். சரி, ஆனா கேளுங்க அப்படின்னு நம்ம ஜெரால் கேட்கும் போது இந்த இடத்துல நம்ம கேள காட்டுவாங்க. அவன் நம்ம லாரா அடிச்சு போட்ட ஒரு காட் கிட்ட, ஹே உன்னோட லாகின் கூட என்கிட்ட சொன்னா எங்க அம்மாவை இனிமே உன்னை சுட வேணான்னு சொல்றேன் அப்படின்னு அந்த காட் கிட்ட சொல்லி அவன் கிட்ட இருந்த லாகின் கூட வாங்கிட்டு அங்க இருந்து ஒரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி எது ஒன்று தேட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல நரேஷனா நம்ம கேல், என்னோட அம்மா கேண்டர்ல இருக்க சென்ட்ரல் ஆபீஸ வெடிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட படைங்களோட ஜென்ரல்ஸ் இருந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல, எந்த லாகிலுமே அங்க இல்ல, டவர்ஸ்லயும் கிளரிக்ஸ் இல்ல. அப்ப இந்த கிரிப்டான் ரூல் பண்ணிட்டு இருக்க கிளாஸ் எங்க? வாவ், ஸ்டார்ஷிப் எப்பத்துல இருந்து கிளரிக்ஸ் இந்த ஸ்பேஸ பத்தி ஓ ராவ் கேல் இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு நம்ம லாரா சொல்லி இவங்க 3 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல அகைன் நரேட்டிவா நம்ம கேல் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில அந்த செய்தியை என்கிட்ட சொல்றதுக்கு சரியான வார்த்தைகளை அவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு என்னால அதை பார்க்க முடிஞ்சது. ஆனா கடைசியில அவங்க அப்படி சொல்றதுக்கான தேவையே ஏற்படல. கேல் உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ரகசியத்தை நாங்க மறைச்சிட்டு இருந்தோம் சான். ஏன்னா அந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுனே தெரியல. ஆனா இப்போ அதுக்கான நேரம் இல்ல. ஏன்னா கிரிப்டான் அழிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, ஆனா கேல் உனக்கு எப்படி நீங்க ஸ்பேஸுக்கு அனுப்பி காப்பாத்த பாக்குறீங்க, என்ன மட்டும் தனியா, அதுவும் அம்மா சின்ன வயசுல போட்டுட்டு இருந்த அந்த ஸ்பேஸ் சூட்டோட இல்ல. ஆனா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக போறதில்ல. ஓ கேல், நீ ஒரு அமேசிங்கான கேட். நீ கிட்டத்தட்ட சரியாதான் சொல்லியிருக்க. ஏன்னா நீ தனியா ஸ்பேஸுக்கு போல, நம்ம ஒன்னா தான் போறோம் அப்படின்னு நம்ம லாரா சொல்லும் போதுதான் நம்ம லாராவும் ஜெரால உருவாக்கின அந்த ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க. அண்ட் இந்த கிரிப்டானோட அழிவுல இருந்து நம்ம கேலை மட்டும் காப்பாத்தி ஸ்பேஸுக்கு அனுப்பாம இவங்களும் தங்க கூடவே வரப்போறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம லாரா அந்த கிரிப்டான் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஷிப்புக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்மளோட கசின்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளால எந்த அளவுக்கு கிரிப்டோனியன்ஸ் இதுல ஏத்த முடியுமோ அவ்வளவு பேரை கூட்டிட்டு போக முடியும். ஆனா இந்த கிரிப்டான்ல இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு போற அளவுக்கு இது பெருசா இருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க உன்னை பார்க்க கூட இல்ல ஜெரால். இதன் அப்பனா சரி, அவங்களுக்கு இங்க என்ன நடக்க போகுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன? ஆமா, அவங்க யாருக்குமே தெரியாம ரகசியமா ஷிப்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் இந்த ஷிப்பை உருவாக்குறதுக்காக அவங்க கிட்ட இந்த எல்லா ரிசோர்ஸையும் அதுல கூட்டியிருக்காங்க. அதுவும் இந்த அப்பா கிளாஸஸை மட்டும் கிரிப்டான்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போறதுக்கு போதுமான அளவு ஷிப்பை மட்டும் தான் உருவாக்கியிருக்காங்க. வெறும் அப்பர் கிளாஸஸுக்கு மட்டும்.
ஸோ அதனால தான் இந்த கிரிப்டான் அழியப் போகிற விஷயத்த வேற யாருக்கும் தெரியாத மாரி அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே நீங்க எதுலருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த கதை லூமி நேரத்துல எல்லா இடத்துலயுமே பரவிருக்கு. அதுவும் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவா போட்டிருக்காங்களே. அதுவும் டைரக்ட்டா சென்ட்ரல் லாக் கில்ட் ஆஃபீஸ் இன் கேண்டர் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்க முகத்த பார்த்துப்பாங்க. ஏன்னா, அத போட்டது வேற யாரும் இல்ல. தலைவன் கேல் தான். அண்ட் அப்ப நம்ம கேல். ஸோ நம்ம எங்க போறோம்? அண்ட் இப்ப பிரசன்ட் டைம்லைன்ல பூமியில இருக்க சென்ட்ரல் கேன்சர்ஸ்க்கு தாங்க வரும். அண்ட் அங்க ஸ்மால்வில் சீனியர் லிவிங் சொல்லக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தை தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாருமே வெறும் ஒரே ஒருத்தங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ரொம்பவே மெலிந்து போறதாவும் அண்ட் அவங்களோட பையனை பத்தி எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கதாவும் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்காக அவங்களோட சொந்தக்காரங்களை யாராச்சும் கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையாங்க. ஏன் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா அவங்களுக்கு பசங்களே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களே காட்டுறாங்க. அண்ட் அது வேற யாரும் இல்ல, நம்ம மார்த்தா கென்ட். அண்ட் அப்ப நம்ம மார்த்தா, ஏஞ்சல் நீ எங்க போன? திரும்ப பறந்து என்கிட்டயே வா. என்னோட ஸ்வீட் ஏஞ்சல் பாய், நீ இருக்க வேண்டிய இடத்துக்கே திரும்ப வா அப்படின்னு நம்ம மார்த்தா கென் சொல்ல, அப்படி இந்த இஷ்யூவை நெக்ஸ்ட் த கமிங் ஆஃப் த ஒமேகா மேன் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு தரமான இஷ்யூ தாங்க இது இறக்கிருக்காங்க. அண்ட் கிரிப்டானோட அழிவுலேருந்து எப்படி நம்ம கேல் தன்னோட குடும்பத்தோட தப்பிக்க போறானுங்கிறத செம்ம சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் அவங்க தப்பிக்கல. ஏன்னா அதை நம்ம அடுத்த இஷ்யூல தான் பார்க்க போறோம். பட் அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் கிடையாது. ஏன்னா அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்குள்ளே நமக்கு அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 19 வந்துடுது. ஸோ அதனால அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 19 தாங்க இருக்க போகுது. அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்லாம் இதோட கண்டினியூவா நம்ம இஷ்யூ நம்பர் 4 கவர் பண்ண போறோம். ஸோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்டரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.